மாணவர்களே, பேரிராச்சியம் யூகெரியாவின் பிரிவுகளில் ஒன்றான இராச்சியம் பிளான்டேயை பற்றி கற்க இருக்கின்றோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் இராச்சியம் பிளான்டேயின் இயல்புகளை, இராச்சியம் பிளான்டேயின் பிரிவுகளை, பூக்காத தாவரங்களுக்கு உதாரணங்களை, ஒரு வித்திலை தாவரம் இருவித்திலை தாவரம் இடையிலான வேறுபாடுகளை அறிந்து கொள்வீர்கள். இராச்சியம் பிளான்டே இவை பச்சை தாவரங்கள் என அழைக்கப்படும். 2,87,000 இனங்கள் வரை காணப்படும். இவை செல்லுலோசினாலான கலச்சுவரை கொண்டவை. இவற்றின் பச்சை ஒருமணிகளில் குளோரோஃபில் எனப்படும் நிறப்பொருள் காணப்படுவதால் இவை பச்சை நிறமாக காணப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை ஒளித்தொகுப்பு செயல்முறை மூலம் உணவை உற்பத்தி செய்யும். முழு ஒட்டுண்ணி தாவரங்களான சில தாவரங்களே பிறபோசணிகளாக அல்ல ஒட்டுண்ணிகளாக காணப்படுகின்றன. இவை இலிங்க மில்முறை மூலமும் இலிங்க முறை மூலமும் தமது இனத்தை பெருக்கும். இவை இரு பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று பூக்கும் தாவரம், 2 பூக்காத தாவரம். இராச்சியம் பிளான்டேயை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பூக்குந்தாவரம், பூக்காதாவரம். பூக்குந்தாவரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரத்துக்கு உதாரணமாக புல், இருவித்திலை தாவரத்திற்கு உதாரணமாக மா, பலா போன்றவை காணப்படுகின்றன. பூக்காதாவரம் 2ஆக பிரிக்கப்படுகின்றது. வித்துக்களை உருவாக்கும் தாவரம், வித்துக்களை உருவாக்காத தாவரம். வித்துக்களை உருவாக்கும் தாவரமாக சைக்கஸ் காணப்படுகின்றது. வித்துக்களை உருவாக்காத தாவரம் 4ஆக வகைப்படுத்தப்படுகின்றது. ஈரலுரு தாவரம், பாசித்தாவரம், குண்டாந்தடியுரு பாசிகள், பென்னம். ஈரலுரு தாவரத்திற்கு உதாரணமாக மேற்கந்தியா காணப்படுகின்றது. பாசித்தாவரமாக போகனேட்டம், குண்டாந்தடியுரு பாசியாக சிலாஜினெல்லா, பென்னமாக நெப்ரோலிஸ் போன்றவை காணப்படுகின்றன. நாங்கள் வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரங்களை பற்றி தற்போது கற்கின்றோம். சில வகையான தாவரங்களில் உண்மையான இளைய வியத்தம் நிகழ்வதில்லை. இதனால் உண்மையான வேர், தண்டு, இலை காணப்படுவதில்லை. எனவே இவை பிரிவிரிகள் என அழைக்கப்படும். இவற்றில் உண்மையான கடத்து முளையங்கள் இருப்பதில்லை. உதாரணம் மேற்கந்தியா. மேற்கந்தியாவின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். போகனேட்டம், போகனேட்டத்தின் படத்தினை அவதானிக்கிறீர்கள். சில வகை தாவரங்களில் இளைய வியத்தம் நடைபெற்றுள்ளது. இவற்றில் உண்மையான கடத்தும் இளையங்கள் காணப்படும். அதாவது அந்த தாவரங்களின் இளையம் குறித்த தொழிலை செய்வதற்கென வியத்தம் அடைந்துள்ளது. உதாரணம் செலாஜினெல்லா. செலாஜினெல்லா தாவரத்தின் படத்தினை அவதானிக்கிறீர்கள். இதில் மற்றும் ஒரு சிறப்பம்சம் இணை கவருள்ள முறையில் கிளைகள் காணப்படுகின்றன. இவ்வாறு இணை கவருள்ள முறையில் வளர்ந்து கொண்டு செல்லும். பென்னம். பென்னத்தினை நீங்கள் காண்கிறீர்கள். நாம் வீடுகளில் பூந்தோட்டங்களில் வளர்க்கும் ஒரு தாவரம் பேர்ன் ஃப்ளவர் எனவும் அழைக்கின்றோம். அதில் உண்மையான கடத்து முளையம் காணப்படுகின்றது. ஈரலிப்பான நிழல் நாட்டம் உள்ள இடங்களில் இது செழிப்பாக வளரக்கூடியது. அதன் இலைகளின் அடிப்பகுதியை நோக்குவோமாயின் இவ்வாறான அமைப்புகள் காணப்படும். இவை குவைகள் என அழைக்கப்படும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தினை வித்திகளை தோற்றுவித்தல் மூலம் நிகழ்த்தும். அத்தோடு துண்டாதல் மூலமும் நிகழ்த்தும்.
ஈரலிப்பான நிழலுள்ள இடங்களில் பரம்பி காணப்படும். வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரம். இவற்றின் வித்துக்கள் பழத்தினால் சூழப்பட்டு காணப்படுவதில்லை. இதனால் இவை வித்து மூடியிலி எனப்படும். உதாரணம் மடுப்பனை, சைக்கஸ் என அழைக்கப்படும் தாவரம். அதன் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இது நாம் அன்றாடம் அவதானிக்கும் தென்னை பனை போன்ற இயல்புகளை கிட்டத்தட்ட ஒத்ததாக காணப்படும். எனினும் இது ஒரு பூக்காத தாவரம் ஆகும். ஆயினும் வித்துக்களை தோற்றுவிக்கும். இவற்றில் நிலைப்புறான இலையடிகள் காணப்படுவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மற்றும் இத்தாவரத்தில் ஆண் தாவரம் வேறாகவும் பெண் தாவரம் வேறாகவும் காணப்படுகின்றது. பைனஸ் கூம்பிளி தாவரம். இது பெரும்பாலும் முனைவு பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு தாவரம். அவற்றின் திறந்த வித்துக்களை நாம் அவதானிக்கின்றோம். வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரங்களின் இயல்புகள். அவற்றின் கட்டமைப்பு இயல்பாக இத்தாவரங்களில் உண்மையான வேர்தண்டு இலை காணப்படும். உண்மையான கலநிலையங்கள் அதாவது உரியங்கால் காணப்படும். இத்தாவரங்களின் வடிவமாக பருமனில் பெரியவையாக காணப்படுகின்றன. தண்டு வைரமானதாக காணப்படுகின்றது. இத்தாவரங்களின் போசணையாக தற்போசணிகள் ஒளித்தோப்பினை மேற்கொள்கின்றன. இனப்பெருக்கம். வித்திகள் மூலம் இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தையும் வித்துக்கள் மூலம் இலிங்க முறை இனப்பெருக்கத்தினையும் மேற்கொள்ளும். பரம்பல் தரைச்சூழலில் பரம்பி காணப்படும். பூக்கும் தாவரங்கள். இலிங்க முறை இனப்பெருக்கத்திற்காக பூ எனப்படும் சிறப்பான கட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு அதனுள் இலிங்க அங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பூக்களிலிருந்து பழங்கள் தோன்றுவதுடன் பழத்தினுள் வித்துக்கள் காணப்படும். வித்துக்கள் பழத்தினால் மூடப்பட்டு காணப்படுவதனால் வித்து மூடியுளி எனப்படும். இவை தரைச்சூழலில் வெற்றிகரமாக வாழக்கூடிய இசைவாக்கங்களை கொண்டுள்ளன. இவை இரு வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு வித்திலை, இரு வித்திலை. நாம் ஒரு வித்திலை தாவரத்திற்கும் இரு வித்திலை தாவரத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை அவதானிப்போம். ஒரு வித்திலை தாவரத்தை அவதானிக்கிறீர்கள், இரு வித்திலை தாவரத்தினை அவதானிக்கிறீர்கள். அவற்றின் தண்டு, வேர், இலைகளின் அமைப்பை சற்று கூர்ந்து அவதானியுங்கள். அதேபோன்று வித்தின் அமைப்பையும் அவதானியுங்கள். எவ்வாறு ஒரு வித்திலை தாவரம் வளருகின்றது என்பதையும் இரு வித்திலை தாவரம் எவ்வாறு வித்திலிருந்து வளருகின்றது என்பதையும் கூர்ந்து அவதானியுங்கள். அவற்றின் வித்திலை எனப்படும் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு வித்திலை தாவரத்துக்கு எவ்வாறு அமைகின்றது, இரு வித்திலை தாவரத்துக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை அவதானியுங்கள். ஒரு வித்திலை தாவரத்திற்கு அந்த வித்திலை மேலே வரவில்லை. இரு வித்திலை தாவரத்துக்கு தரைக்கு மேலே கொண்டு வரப்பட்டுள்ளதை அவதானியுங்கள். முதலாவது வேறுபாடாக வித்தில் தனியொரு வித்திலை மட்டும் காணப்படும். இரு வித்திலை தாவரத்தில் வித்தில் இரண்டு வித்திலைகள் காணப்படும். பிரதான தண்டு கிளைகளை கொண்டிருப்பதில்லை. பிரதான தண்டு கிளைகளை கொண்டிருக்கும். நார்வேர் தொகுதி காணப்படும். வேர் தொகுதியின் அமைப்பை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஒரு வித்திலை தாவரத்தின் வேர் தொகுதி எவ்வாறு இருக்கின்றது, தண்டின் நுனியிலிருந்து கற்றைகளாக வந்துள்ளது. அதனால் இவற்றை நார்வேர் தொகுதி என அழைக்கிறோம். ஆணிவேர் தொகுதி காணப்படும். ஆணி வேரின் அமைப்பை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கக்கூடியதாக உள்ளது. பாரிய வேறுபாடுகள் இரண்டிற்கும் காணப்படுகின்றன.
இலைகள் சமாந்தர நரம்பமைப்பை கொண்டவை. இலைகளிடையே சமாந்தர நரம்புகள் காணப்படுவதை நீங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். இலைகள் வலையுறு நரம்பமைப்பை கொண்டவை. தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வலை போன்று சிக்கலான அமைப்புடையதாக இருவித்திலை தாவரத்தில் நரம்பு காணப்படுகின்றது. பூவின் பாகங்கள் முப்பாத்தானவை. மூன்று அல்லது மூன்றின் மடங்குகளாக அல்லி புள்ளி போன்றவை காணப்படும். ஒரு வித்தை தாவரத்துக்கு இவற்றை பூவுரை என அழைக்கிறோம். பூவின் பாகங்கள் நாற்பாத்து அல்லது ஐம்பாத்திற்குரியவை. அல்லி புள்ளி 5 அல்லது 4 காணப்படும் இருவித்திலை தாவரத்திற்கு. துணை வளர்ச்சி இல்லை. மாரளியம் என அமைப்பு காணப்படாததால் ஒரு வித்திலை தாவரத்தில் பக்கப்பாடான துணை வளர்ச்சி நடைபெறுவது இல்லை. இந்த மாரளியமே புதிதாக உரியங்கால் என்பவற்றை உருவாக்குகின்றதாக காணப்படுகின்றது. துணை வளர்ச்சி உண்டு. தண்டின் எல்லா பகுதிகளும் ஒரே தடிப்புடையதாக காணப்படும். அடியிலிருந்து மேலே செல்ல தண்டு ஒடுங்கி செல்லும். உதாரணம் தென்னை, புல், நெல், வாழை. இருவித்திலை தாவரத்துக்கு உதாரணமாக மிளகாய், மாமரம், பலாமரம், குப்பைமேனி, நீலோட்பவம் போன்றவை காணப்படுகின்றன. இனி நீங்கள் அன்றாடம் அவதானிக்கும் தாவரங்களை ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் என தெளிவாக வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இதுவரை கற்றவற்றின் பொழிப்பாக தாவரங்கள் செல்லுலோசிலான கலச்சுவரை கொண்டுள்ளன. தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. பூக்காத தாவரங்கள் வித்துக்களை தோற்றுவிப்பவை, வித்துக்களை தோற்றுவிக்காதவை என வகைப்படுத்தப்படுகின்றது. தாவர பிரிவுகளுக்கிடையே கட்டமைப்பு, பருமன், வடிவம், போசனை, இனப்பெருக்கம் போன்ற இயல்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்தக்கூடியதாக உள்ளது. ஒரு வித்திலை தாவரம் இருவித்திலை தாவரத்திலிருந்து வித்திலையின் எண்ணிக்கை, வேரின் அமைப்பு, தண்டின் அமைப்பு, பூக்களின் அமைப்பு போன்ற இயல்புகளில் வேறுபடுகின்றது.